இந்த அடித்து கொண்ட போலீஸ்காரங்களெல்லாம் ஏம்மா நாங்களாக அடிக்கலாமா, எங்களுக்கு மேலே இருந்தால் 5 பேர் சொன்னாங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த அம்மா கேட்குறாங்க, இவங்கள ஜெயிலில் போட்டீங்க, அவங்க எங்களை அடிக்க சொன்னது மேலிடத்துலேருந்து 5 பேருமான்னு சொல்கிறாங்களே, அந்த 5 பேர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய கேள்வி, நம்ம நேற்று கேட்ட கேள்வி. பெரிய இடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு, நாங்கள் அதனால அந்த உத்தரவு மட்டும் செஞ்சோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்கிறாங்க. அந்த 5 பேர் பெரிய இடங்கிறது யாரு, அது எங்களுக்கு தெரியணும். அந்த 5 பேர் யார், அவர்களுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இது வாங்கிடலாம், நம்ம பதில் வாங்கிடலாம். அந்த சிபிஐ ஒழுங்கான மனசாட்சி இருக்கிற அதிகாரியாக இருந்தால் 5 பேர் ஜெயிலில் இருக்காங்க, அடித்து கொன்னவங்க போலீஸ்காரங்க, அவங்கள கஸ்டடி எடு. இப்போ எவ்வளோ நாளானாலும் கஸ்டடி எடுக்கலாம், சட்டம் திருத்திட்டாங்க. நேராக சிபிஐ ஆஃபீஸ் கொண்டு போயிடு, உன்னை அடிக்க சொல்லி ஃபோனில் சொன்னவன் யாருன்னு லிஸ்ட் எடுங்க. இவன் ஒரு ஆளை சொல்லுவான், அந்த ஆளை போய் பிடி, உனக்கு மேலே எவன்டா சொன்னாங்க. இப்படியே போனீங்கன்னா மேலே இருக்கிறவன் வெளியில் வந்துடுவான், அதுக்கு அடுத்தது வந்தவன் வெளியில் வருவான். 5 பேர்த்தையும் பிடிச்சி உள்ளே போட்டால் தானே நீதி நியாயம். அந்த அம்மா கண்ணீரோடு சொல்கிறாங்க, அந்த 5 பேர் யார், அந்த 5 பேருக்கு தண்டனை இல்லையா? காவல்துறை இதை விசாரித்தா காவல்துறை அதிகாரியாக காட்டி கொடுக்க மாட்டாங்க, விசாரணையில் அரசியல்வாதியாக காட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் இதை சிபிஐக்கு அனுப்புனது. சிபிஐ காவல்துறைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவான் இருக்க, வாயவை திறக்க மாட்டேங்கிறாங்களே. இவங்களுக்கு பெயில் கொடுக்காதீங்க அப்படின்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க, எங்கே போனானே தெரியல. மதுரை கோர்ட்டில் பேசிட்டு பார்க்குறாங்களா, எங்கே ஒருத்தன் வந்திருக்காங்க சிபிஐலேருந்து, காலே காணாங்க, மாயமாக மறைந்து விட்டார். நம்ம எல்லாம் என்ன கேட்குறோம், காவல்துறை மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு இந்த வழக்கை அனுப்பணும்னு கேச போடுறோம். சிபிஐ லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இவனை நம்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கு இவனே பரவாயில்ல, போலீஸ்காரன் அதை விட மோசமாக இருக்கும். அதனால் அந்த அம்மாவின் கண்ணீருக்கு நிச்சயம் இறைவன் பதில் சொல்லுவான். உண்மையான கொலையாளிகளான அந்த 5 பேரையும் பிடிச்சி தூக்கில் போடணும். 5 பேர்த்தையும் ரொம்ப நாளாக இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவல்துறையில். கீழே இருக்கிறவனுக்கு ஃபோனில் சொல்லியோ அவனை முட்டி தட்டு, அவனை முட்டியே தட்டுவான், கால் குடிச்சு போயிடும். உடனே சொன்னாலே உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறான். அவன் ஐயா நீங்கள் தான் ஓ பெருசாகிடுச்சு, அசம்பிளியில் பேசுகிறான், நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படின்ட்டு சொல்லிட்டு கழட்டி விட்டுருவான். அவன் கடைசி வேலை போயிடும். ஏன்டா முட்டியை வச்சான்னு கேட்பான். யார் எஸ்பி சொன்னார், டிஐஜி சொன்னார், ஐஜி சொன்னாருன்னா அவங்களுக்கு தான் கிட்டக்க போக மாட்டாங்களே, சட்டம் போகாதில்ல. அப்போ பலிகடாய் வந்தான் அவன்.